ஃப்ரெண்ட்ஸ், டொமேட்டோ சாஸ் ரெடி. 2 பழுத்த தக்காளி, 1 டேபிள் ஸ்பூன் சுகர், 3 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி கடையில் இருக்கிற மாதிரி இருக்குது. கலர் பவுடர் தான் மிக்ஸ் பண்ண, நேச்சுரல் கலர். ஹோம்மேட் டொமேட்டோ சாஸ் ரெடி. இந்த கேப்பில் 3 முட்டை எடுத்து வச்சுக்கிறேன். இங்கே வந்து பெரிய வெங்காயம் 4, ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறம் 5 கேரட் நல்லா பொடி பொடியாக நினைச்சிக்கிறேன். இது நல்லா ஷார்ட்டே பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிடுங்க எண்ணெயிலேயே. வதங்கினதுக்கப்புறம் 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. உடச்சி ஊற்றிட்டு நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், உப்பு காரம் மட்டும் சேர்த்துக்கிறோம். காரத்துக்கு மிளகாத்தூள், உப்பு மட்டும் போட்டுட்டு டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ் ஆட் பண்ணி நம்ம வந்து ரைஸ் வச்சுக்கிறோம். குக்கரில் 3 டம்ளர் ரைஸ் வச்சுக்கிறேன். அது நல்லா வெந்ததுக்கப்புறம் விசில் போனதுக்கப்புறம் அதை எடுத்து இந்த ஃப்ரை பண்ண வெஜிடபிள்ஸ் கூட நம்ம வந்து ரைஸ் போட்டு ஒரு பெரட்டணும். அப்படின்னா ஸ்ட்ரீட் சைடு இருக்கிற மாதிரியே எக் ரைஸ் ஹோம்மேடாக ரெடி. இல்லை எந்த ஒரு கலர் பவுடர் எதுவுமே கெமிக்கல் எதுவும் கிடையாது. கெமிக்கல்னு பார்த்திங்கன்னா சோயா சாஸ் தான். சோயா சாஸ் அது வந்து ஒரு ஸ்பூன் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து போகிறோம் டேஸ்ட்டுக்காக. ஆனால் அதுதான் எல்லா பக்கம் வந்து ஸ்வீட்டில் வந்து யூஸ் பண்ணனால தான் டேஸ்ட் வருதுனால அதை சேர்த்துக்க போகிறோம். அதேமாதிரி டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்க போகிறோம். அப்புறம் உப்பு காரம், தனி மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்க போகிறோம். அப்புறம் வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு என்ன வேணுமோ சேர்த்துக்கலாம். அது கூட எக்கு சேர்த்துக்க போகிறோம். அதேமாதிரி இங்கே சிக்கன் ரைஸ் அப்படின்னா இந்த எக்கு கூடயே சேம் இன்க்ரீடியண்ட் எக் சில்லி மட்டும் தனியாக, சிக்கன் சில்லி மட்டும் தனியாக பொரித்து இந்த எக் கூட ஆட் பண்ணிங்கன்னா சரி, அவ்வளோதாங்க. ஃப்ரைட் ரைஸ் நான் ரெடி ஆனதுக்கப்புறம் சொல்கிறேன். இன்க்ரீடியண்ட் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 4 பெரிய வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, 5 கேரட் நல்லா பொடிச்சியான இருக்கிறது, 3 முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. ஹோம்மேட் டொமேட்டோ சாஸ் அது வந்து 2 பழுத்த தக்காளி, சுகர், 3 காரத்துக்காக பச்சை மிளகா. அதே மாதிரி சோயா சாஸ், தனி மிளகாய்த்தூள் காரத்துக்கு, உப்பு தேவையானது சேர்த்து நல்லா எல்லாத்தையும் முட்டையெல்லாம் உடச்சிட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தனியாக கடைசியாக ரைஸை போட்டு ஒரு பெரட்டுனா ஸ்ட்ரீட் சைட் ஹோம்மேட் எக் ரைஸ் ரெடி. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ. ஃபினிஷிங்கில் நான் காமிக்கிறேன். அவ்வளோதான்.